ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். வாங்கள் இன்றைய தேவனுடைய வார்த்தை, ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வாங்கள் நாம் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் கேட்போம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை திட்டவும் தெளிவுமாக சொல்கிறது. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? நாம் வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, இனி நடக்கப் போகிற காரியங்களை சொல்கிறது தான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று நமக்கு வேதம் சொல்கிறது. தீர்க்க தரிசனம் வரத்தை நாம் நாடுவோம், தேவனிடத்தில் கேட்போம். தேவன் நமக்கு தீர்க்க தரிசன வரங்களை தருவாங்க. விசுவாசிங்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். நேற்று என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்கிறது, இனி என்ன நடக்கப் போகிறது என்று தீர்க்க தரிசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வார்த்தையின்படி நாம் தீர்க்க தரிசன வரங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நாம் நிச்சயமாகவே நடக்கப் போகிற காரியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைய தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக, நிதானமாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாமம் மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ.